ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஜெகநாதன் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. விவசாயத்திலே முக்கியமான ஒரு விவசாயம் எதுனாக்கா நம்ம கரும்பு. கரும்புலே பல ரகம் இருக்குது. இதில் நம்ம பார்க்கக்கூடிய கரும்பு என்னன்னாக்கா நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாப்பிடக்கூடிய கரும்பு. அதாவது பொங்கலுக்கு படைப்பாங்க. நம்ம பொங்கலுக்கு படைச்சி சாப்பிடக்கூடிய கரும்பில் இது ஒரு ரகம். இதை உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க விவசாயிங்கன்னா கஷ்டம் அனைவருக்கும் தெரியும். விவசாயிகள் கஷ்டத்தெல்லாம் நிறைய பேருக்கு உணர்ந்திருக்காங்க. இந்த கரும்புங்கிறது மிகப்பெரிய கஷ்டத்தை உருவாக்கி இருக்கிறது. பல சவாலை எதிர்த்து இந்த கரும்பு சாகுபடி பண்ணுறாங்க. நண்பர்களே பாருங்கள், பார்த்துட்டு இந்த கரும்போட சாகுபடி இன்னும் அதிகரிக்கணும். நாளுக்கு நாள் நலிவு அடைஞ்சிட்டு வருது. இது நம்ம கையில் தான் இருக்குது. என் சேனலை முழுசாக பாருங்கள். பல வீடியோவாக போட்டுட்டு வரேன். என் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் சேனலை என் முழு வீடியோவும் பாருங்கள். அடுத்து நான் வீடியோ போடுறேன் நண்பர்களே. இந்த கரும்பு ரகம் எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா, நம்ம கடலூர் மாவட்டம் வீராண ஏரி வீராண ஏரியிலேருந்து கிழக்கு பகுதியில் உள்ள வாழைக்கொல்லையிலேருந்து கந்தகுமாரம் இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த ரகம் கிடைக்குங்க. அதுவும் எப்போ கிடைக்கும்னாக்கா, மார்கழி மாதம் 15 தேதிக்கு மேலே அறுவடை சீசனை ஆரம்பம். அதுலேருந்து தை மாதம் மாசி மாதம் வரைக்கும் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா அதோட உற்பத்தி கம்மியாயிடுச்சு. காரணம் என்ன, விவசாயத்தில் ரொம்ப நஷ்டமாக இருக்குது. இது கஷ்டப்பட்டு நம்ம ஒன்று உருவாக்க வேண்டியதாக இருக்குது. பல மிருகங்கள்கிட்டலேருந்து இது கவுந்து பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. மற்ற விவசாயம் மாதிரி இது கிடையாது. ரொம்ப கஷ்டமான விவசாயம். நம்ம செலவு பண்ணுறதுக்கும் பாதியில் தான் வருமானமே வருது, லாபம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இதை சாகுபடி ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. விவசாயிகள் கஷ்டத்தை நம்ம உணர்ந்து நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம ஒரு பங்களிப்பு கொடுக்கணும் நண்பர்களே. எல்லோரும் சேர்ந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த கரும்பு ரகம் அனைவருக்கும் போய் சேரணும். இப்படி ஒரு கரும்பு இருக்கிறதா நிறைய பேருக்கு தெரியல. இது பொங்கலுக்கு தை மாதம் தை பொங்கலுக்கு இதை இந்த கரும்பை படைப்பாங்க. நம்ம சாப்பிடணும் அப்படின்னாக்கா, நம்ம சாப்பிட்டு எதை சாப்பிட்டாலும் ஜீரண சக்தி உருவாக்கக்கூடிய ஒரு கரும்பு தான் இது நண்பர்களே. வீடியோ பாருங்கள்.